Hello everyone. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட்டான பேராகிராஃப் எக்ஸ்பிளனேஷன் போயமோட தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து ப்ரோஸனுடைய பேராகிராஃபை பார்த்தாச்சு, அதாவது இம்பார்ட்டன்ட்டான பேராகிராஃப் பார்த்தாச்சு, ஃபர்ஸ்ட் செகண்ட் அண்ட் ஃபிஃப்த் பார்த்தாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெசனுடைய பேராகிராஃப், அதாவது ஃபர்ஸ்ட் போயமுடைய பேராகிராஃப் எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் லெசன்ல என்ன இருக்கு, தி கேசல் இருக்கு. ஸோ நேம் ஆஃப் த போயம். ஸோ இந்த போயமுடைய நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி கேசல். ஸோ இதுல வந்து நம்மளுக்கு போயட்டோட நேம் வந்து என்னவா இருக்கு அப்படின்னா எட்வின் மியூவர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இதுல இருக்க தீம் என்ன அப்படின்னா பிரிபரி அப்படின்னு சொல்றாங்க. என்னதான் நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுல வந்து நம்மளுக்கு இன்ட்ரோடக்ஷனா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எட்வின் மியூவரை பத்தி கொடுத்துருக்காங்க. அவர் என்ன பண்றாரு, ஒரு ரினவுண்ட் ஸ்காட்டிஷ் போயட்டா இருக்காரு, நாவலிஸ்ட், டிரான்ஸ்லேட்டர், கிரிட்டிக், இது எல்லாமும் இருக்காரு. ஓகேவா? ஸோ he was remembered for his vivid poetry. He began writing poetry at a relatively old age. தான் அவர் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. The Castle by Edwin Muir அப்படின்றது வந்து is a moving poem on the capture of a well-guarded castle by Anne Fairmead. So ஒரு well-guarded castle பத்தின ஒரு போயமா தான் இது அமைஞ்சிருக்கு. ஸோ இதுல நம்மளுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் கேசல்னு கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ராங் கேசல்னா என்ன, அதாவது அது எப்படி இருந்துச்சு அப்படின்றத இந்த இடத்துல நம்மளுக்கு தெரிய வைக்க போறாங்க. ஸோ த சோல்ஜர்ஸ் ஆஃப் அ கேசல், அந்த கேசலோட சோல்ஜர்ஸ் எப்படி இருந்தாங்களா, டோட்டலி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ அண்ட் ரிலாக்ஸ்டா இருந்தாங்களாம். ஓகேவா? ஸோ தே வேர் கான்ஃபிடென்ட் ஆன் தேர் கேசல்ஸ் பிசிக்கல் ஸ்ட்ரென்த். ஸோ கேசலோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த்ல அவங்க அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட்டா இருக்கிறதுனால ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருந்தாங்களா. ஸோ யாருமே நம்மள வந்து அட்டாக் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இருந்திருக்காங்க. எப்படின்னா அது வந்து பெரிய பெரிய வால்ஸா இருக்கும், ஒரு வெல் கார்டடா இருக்கும், சுத்தி வந்து கார்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரி இருந்துட்டாங்க. ஓகேவா? So through the turrets they were able to watch the enemies. So அந்த turrets வழியா அவங்க என்ன பண்ணலாம்னா enemies வராங்களா, இங்க இருக்காங்க, என்ன பண்றாங்கன்றத they can see. ஓகேவா? So no enemy was found up to the distance of a half a kilometer. So half kilometer வரையும் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது. ஸோ எந்த ஒரு எனிமியுமே உங்க கண்ணுக்கு தெரியவே இல்லை. ஸோ hence they seem to no threat to the castle. ஸோ அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, இப்போ வந்து நம்மளுக்கு எந்த ஒரு த்ரெட்டுமே இல்லை கேசல்ல. ஸோ the soldiers stood on the tower protect them and more food to take care of their well-being in the castle. ஸோ அவங்களுக்கு வந்து நிறைய ஃபுட்டு இதெல்லாமே இருக்கும் அந்த இடத்துல. ஸோ the soldiers stood on the tower watching to shot the enemy at sight. They believe that the castle was absolutely safe. ஸோ என்ன பண்றாங்க, இது மேல நின்றுக்கிட்டு எனிமீஸ் வர்ற போது இவங்க வந்து ஷூட் பண்றதுக்கு நிக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து அவங்க பிலீவ் பண்ணிட்டு நிக்கிறாங்க. ஸோ நம்ம கேசலுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது, ஏன்னா வந்து நம்ம ஒரு வெல் கார்டட் கேசல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிகாஸ் த கேசல் ஹேட் ஸ்ட்ராங் கேட்ஸ் அண்ட் திக் வால்லா இருக்கு, அதனால நம்ம யாருமே வந்து அட்டாக் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. தேர் கேப்டன் வாஸ் பிரேவ் அண்ட் சோல்ஜர்ஸ் வேர் லாயல். ஸோ அங்க இருக்க கேப்டனுமே வந்து பிரேவாகவும் அவங்களுடைய சோல்ஜர்ஸ்மே ஒரு லாயலான பர்சன்ஸா இருக்காங்க. ஓகேவா? ஸோ கேப்சர் ஆஃப் த கேசல், இப்படி இருந்த கேசலை கேப்சர் பண்ணிட்டாங்க. அதுதான் எப்படின்னு பார்க்க போறோம். ஸோ நோ ஒன் வுட் என்டர் த கேசல். ஸோ அந்த கேசல்குள்ள வந்து யாராலுமே என்டர் ஆக முடியாது. The enemies could not use a weapon for their entry inside the castle, but there was a wicket gate guarded by a wicket warden. So ஒரு அந்த wicket gateல ஒரு wicket warden வந்து அங்க இருக்காரு. ஓகேவா? என்ன பண்றாரு, he let the enemies inside. அவர் தான் என்ன பண்றாரு. ஸோ இவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான கேசலுக்குள்ள ஒருத்தவங்க நுழையிறாங்க அப்படின்னும் போது ஸோ இந்த மாதிரி தானே எதனா நடந்திருக்கணும். ஸோ அப்படிதான் இங்க நடந்திருக்கு. என்னன்னா அந்த wicket guard என்ன பண்றாரு, எனிமீஸ் எல்லாமே வந்து இன்சைட்ல விடுறாரு. ஓகேவா? தட் ஹேட் பீன் நோன் ஃபார் இட்ஸ் சீக்ரெட் கேலரி அண்ட் இன்ட்ரிகேட் பாத். ஒரு சீக்ரெட் வழியா வந்து என்ன பண்றாரு, எல்லா எனிமீஸையும் உள்ள விடுறாரு. ஸோ த ஸ்ட்ராங் கேசல் பிகேம் வீக் because of the greedy disloyal warder. ஓகேவா? ஸோ அந்த டிஸ்லாயலான கிரீடியான வார்டரால இந்த கேசல் என்ன ஆயிடுச்சு, ஸ்ட்ராங்கா இருந்த கேசல் இட் பிகேம் வீக்னு சொல்றாங்க. the castle was captured by the enemies for gold. இவர் எதுக்காக இவங்க எல்லாரையும் உள்ள விட்டுருக்காரு, கோல்டு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களை வந்து அலோவ் பண்ணாங்கன்னா இவங்களுக்காக அவங்க என்ன பண்றாங்களாம், கோல்டு தரேன்னு சொல்லியிருக்காங்க, அதனால விட்டுருக்காங்க. the narrator lamented over disloyalty of a useless warder.
he also decided not to disclose this shameful story to anyone. So இப்படி ஒரு ஷேம்ஃபுல்லான ஸ்டோரி நடந்ததை நான் வந்து யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது, அதை வந்து நான் யாருக்குமே டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த நரேட்டர் நினைக்கிறாரு. ஸோ he was helpless and wondered how he could keep this truth to himself. ஸோ அவர் வந்து ரொம்ப வந்து கவலைப்படுறாரு, நான் எப்படி இதை என் மனசுக்குள்ளே வச்சுக்க போறேன்னு தெரியல, இதை நான் யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி. he mentioned that gold became their enemy. ஸோ கடைசியில் என்ன மென்ஷன் பண்றாரு அப்படின்னா, கோல்டு வந்து என்ன ஆயிடுச்சு, இவங்களுக்கு ஒரு எனிமி ஆயிடுச்சு. ஸோ அந்த கோல்டுனால தானே அவங்கள அலோவ் பண்ணாங்க, அதுக்காக அப்படி சொல்றாங்க. ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு கன்க்ளூஷன் என்ன தெரியுதுன்னா, thus the poem described the capture of a well guarded castle by unfair means. ஓகேவா? ஸோ அந்த கோல்டுக்கு அந்த கேசல் ஒரு விலை போறது அப்படின்றது வந்து ஒரு அன்ஃபேரான ஒரு விஷயம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல சொல்றாங்க. ஸோ இதோட நம்மளுக்கு செகண்ட் போயமுடைய, அதாவது ஃபர்ஸ்ட் போயமுடைய பேராகிராஃப் எக்ஸ்பிளனேஷன் வந்து நம்மளுக்கு இதோட முடியுது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அடுத்தடுத்து எல்லா வீடியோ உங்களை வந்து ரீச் பண்ணுறதுக்கு மறக்காம தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.